படிச்சா புரியாதா? எனக்கே புரியாது. படிச்சா புரியாதா? இல்ல எனக்கே புரியாது. நான் படிச்சிருக்கேன். அது உங்களோட சாரி. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா திவாகர் வந்து கெமி கிட்ட நார்மலா டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றது வந்து எல்லாருக்கும் புரியாது, மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் புரியும்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையா பாத்தீங்கன்னா 100% உண்மைதான். நிறைய டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றது வந்து நிறைய பேருக்கு புரியாது. பட் இது வந்து இனிமேல்ட்டு இந்தியால நடக்காது. ஏன்னா ரீசெண்டா ஜஸ்டிஸ் பூரின்றவர் ஹரியானால ஒரு கேஸ்ல ஒரு பொண்ணை அசால்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் டாக்டர் ப்ரொடியூஸ் பண்ண ரிப்போர்ட்லயே அதுல இருக்கிற அவங்களோட ஆன்டிபயோட்டிக் பிரிஸ்கிரிப்ஷன் சுத்தமா புரியலன்னு சொல்லி ஜஸ்டிஸ் பூரின்றவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு பெரிய இஷ்யூ. ஏன் ஒரு காமன் மனிதனுக்கு புரிய மாதிரி ஏத மாட்டீங்கன்றத ரைஸ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஜஸ்டிஸ் பூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல எல்லாமே டெக்னாலஜி வச்சு தெரிஞ்சுக்கும் போது டேர்ம்ஸை நீங்க ஏன் ஒன்னும் புரியாத மாதிரி கிரிக்கின்னு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு செருப்பலாச்ச மாதிரி கேட்டிருக்காரு. இதுமேல் மெடிக்கல் காலேஜ்லயுமே வந்து ஹேண்ட் ரைட்டிங் லெசன் முதல்ல நடத்துங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் எல்லாருக்கும் வந்து அந்த பிரிஸ்கிரிப்ஷன் புரியுற வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் லெசன்ன்றது கம்பல்சரியா எடுத்துவாங்கன்றத சொல்லியிருக்காரு. சூப்பர்ல. இனிமேல் இந்தியால டாக்டர்ஸ் இதெல்லாம் நம்ம புரியாம தவிக்க மாட்டோம். கண்டிப்பா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஜஸ்டிஸ் பூரி அவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு